ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் திருவசனம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனெனில் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர் பாவங்களை இனி நான் நினையாதிருப்பேன், அவர்களை மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பாவங்களை எல்லாம் நான் நினையாமல் மன்னிக்கிற கர்த்தர் என்று நமக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் வந்துவிட்டால் தெய்வத்தினிடத்தில் தீங்கு ஒன்றும் இல்லை, நன்மையை தவிர தீமை இல்லை. நன்மை மாத்திரம்தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருக்கிறது, தீமை என்பது இல்லை. ஆனால் இப்பொழுது எப்படி கட்டமைக்கப்படுகிறது என்றால், தீமை செய்கிறது கர்த்தர் என்பதைப் போல நமக்கு அது கட்டமைக்கப்படுகிறது. ஆனால் தீமை செய்கிறவர் கர்த்தர் அல்ல, நன்மை செய்கிறவர். இதை நீங்கள் வேதத்தில் கவனமாய் வாசித்தால் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து வானத்தை பூமியை உண்டாக்கினார், சூரியனை உண்டாக்கினார், சந்திரனை உண்டாக்கினார். முதல் நாள் ஒரு படைப்பை ஏற்படுத்தி அது நல்லது என்று கண்டார். இட் இஸ் குட். 2ஆம் நாள் நல்லது என்று கண்டார், 3ஆம் நாள் நல்லது என்று கண்டார், 4ஆம் நாள் நல்லது என்று கண்டார், 5ஆம் நாள் நல்லது என்று கண்டார், 6ஆம் நாள் தன்னுடைய படைப்புகளில் நல்லது என்று கண்டார். மனிதனை உண்டாக்கினார், ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி அவருடைய கரத்தில் ஏதேன் என்ற தோட்டத்தை அவருடைய கரத்தில் கொடுத்து அந்த தோட்டம் முழுவதையும் அவர்கள் ஆளுகை செய்யும்படி உரிமையும் கொடுத்து, பகலின் குளிர்ச்சியான வேளையில் கர்த்தர் அவர்கள் நடுவில் வருவார். இவர் வரும்பொழுது அவள் ஆதாமும் ஏவாளும் ஓடி வந்து தன் தகப்பனை பார்ப்பதைப் போல தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஓடி வந்தவர்கள் இருப்பார்கள். பின்பு அவர் அவர்களோடு பேசுவார், சம்பாஷிப்பார், இவர்களும் சம்பாஷிப்பார்கள். அந்த தோட்டத்தின் வேலையை சொல்லலாம், எது வேண்டுமென்றால் அங்கே நடக்கிற சம்பவங்கள் காரியங்களை அவர்கள் விவரித்து சொல்லக்கூடும். நன்மையை மாத்திரமே நன்மையை மாத்திரமே நன்மையை மாத்திரமே அனுபவித்துக் கொண்டிருந்த இந்த ஆதாமும் ஏவாளும், ஏவாள் சில கனிகளை பறிப்பதற்கு, உணவு அவர்களுக்கு கனியும் காய்கறியும் தானே, அவர்கள் கனிகளை பறிப்பதற்கு அவர் போன பொழுது அங்கே நன்மை தீமை அறியத்தக்க மரத்தில் வலுசப்பம் இருந்து கொண்டு இவளை அழைக்கிறது. பாருங்க, இதுவரை தெய்வத்தினுடைய வார்த்தையை கேட்க அவர்களுடைய இருதயத்தில் நல்லது மாத்திரமே அவருடைய இருதயத்தில் இருந்தது, தீய எண்ணங்கள் இல்லை. இப்ப வலுசப்பம் கூப்பிட்ட உடனே அதற்கிட்ட போகிறாள். அவள் அதுக்கு கேட்கிறது, ஒரு சம்பாஷணை அவளோடு அந்த ஸ்ரீயோடு ஈடுபடுகிறது. பழத்தை பறிக்கிறாள், புசிக்கிறாள். பாருங்க, அந்த பிசாசு, அதாவது வலுசர்பம் அவளோடு பேசும் பொழுதே அவளுடைய இருதயத்தில் தீய எண்ணங்கள் விதைக்க ஆரம்பித்து விட்டது. அங்கதான் தீய எண்ணம் விதைக்கப்பட்ட இடம். உடனே அதுக்கு கீழ்ப்படுகிறான். அவ கீழ்ப்படுகிறது மாத்திரமல்ல, தன் கணவனையும் கீழ்ப்படுத்துகிறார். பின்பு வழக்கம் போல ஆண்டவராகிய கர்த்தர் வருகிறார். அவரை சந்திப்பதற்கு ஆதாமும் ஏவாளும் வரவில்லை. இவர் யோசிக்கிறார், என்ன நடந்தது, ஆதாமும் ஏவாளையும் காணவில்லை. இவருக்கு தெரியும், கூப்பிடுகிறார். அவர்கள் புதரில் மறைந்திருக்கிறார்கள். மறைந்திருந்து அவர்கள் ஒரு இலையை பறித்து தங்களை மறைத்து கொண்டு தேவனாகிய கர்த்தரிடத்தில் வருகிறார்கள். நாங்கள் நிர்வாணியாய் இருக்கிறோம், நாங்கள் எப்படி உம்மிடத்தில் உமக்கு முன்பாக வருவது? அப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் கேட்கிறேன், நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார்? நான் புசிக்கக்கூடாது என்ற பழத்தை புசித்தாயோ? அப்ப பாருங்க, தீமை படிப்படியாக 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 உள்ளே புக ஆரம்பித்த பொழுது
ஆதாம் ஏவாளை குற்றப்படுத்துகிறான். ஏவாள் வலு சர்ப்பத்தை குற்றப்படுத்துகிறார். இப்படி ஒருவரை மாறி ஒருவர் குற்றப்படுத்தி சாபத்தை தேவனாகிய கர்த்தரிடத்திலே ஆசீர்வாதமாய் விசுவாசிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி சாபமாய் மாறினர். அவர் ஏதேனை விட்டு அவர்களை துரத்தி விட்டார். தீமையான எண்ணங்கள் விதைக்கப்படாத இடத்தில், நன்மை மாத்திரமே விதைக்கப்பட்ட இடத்தில் இப்பொழுது தீமை எழும்ப ஆரம்பித்து விட்டது. ஆபேலும் காயினும் தேவனுக்கு காணிக்கை செலுத்துகிறார்கள். அதில் தேவன் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. காயின் மாறாக ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தது நிமித்தம் எரிச்சல் அடைந்து ஆபேலையே கொன்று போடுகிறார். முதல் கொலை, முதல் தீமை, இந்த பாவம். இது மனுக்குலத்தில் அநியாயமும் பாவமும் பிரவாகித்து மனுக்குலத்தை மடங்கடித்து விட்டது. ஆனால் இதிலிருந்து மீட்டுக் கொள்ளுவதற்கு சட்டங்களை கொடுத்தார், பிரமாணங்களை கொடுத்தார். இதிலிருந்தும் ஜனங்கள் மனம் திரும்பாதபடினால் இயேசுவே இறங்கி வந்தார். இயேசுவே பூமிக்கு இறங்கி வந்தார். He himself came to the earth to saw his people, to deliver his people, to redeem his people from the sins and everything. பாவத்திலிருந்து மற்ற எல்லா காரியங்களிலிருந்து அவர்களை மீட்டெடுக்கும்படி இயேசுவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இரத்தம் சிந்தினார். இரத்தத்தின் புண்ணியத்தினாலே பாவங்கள் கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டது. இயேசு தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிப்பதற்காக பூமிக்கு வந்தார். அவரிடத்தில் தீமை இல்லை. இயேசு சொல்ல, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு இந்த உலகத்தின் அதிபதியினுடைய மேட்டர் என்கிட்ட ஒன்றும் கிடையாது. நோ மேட்டர் இஸ் தேர். அவன் வரான், ஏதாவது இருக்குமான்னு பார்க்க ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர் சர்வ வல்லமையுடையவர், அவர் பரிசுத்தர். அவர் ஒருவர் தான் தன்னை பரிசுத்தம் உள்ளவர் என்று டிக்ளேர் பண்ணக்கூடிய தகுதியானவர், அறிக்கை பண்ணக்கூடிய தகுதியான கர்த்தர். இப்ப அவர் தான் சொல்றாரு, என் ஜனங்களுடைய அநியாயங்களை அதை நீக்கி பாவங்களை மன்னிக்கிற கர்த்தர், இனி நான் நினையாது இருக்கிறவர். இப்ப நாம ஆண்டவரிடத்துல வந்து விட்டோம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டோம், ஆண்டவருடைய பரிசுத்தத்தை பிடித்து கொண்டோம். இப்ப நம்முடைய எண்ணங்கள் நினைவுகளில் நன்மை மாத்திரமே வரணும். இது எப்படி ஆகும்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு இது பெர்சன்டேஜ் மாறும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு தீமை 80% நன்மை 20% இருக்கும். இப்ப ஒரு 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 சம்பவத்தை சொன்னா உங்களுக்கு புரியும். ஒருவர் தன்னுடைய கூட வேலை செய்கிற, தன்னோடு கூட வேலை செய்கிற ஒரு பெண், அந்த பெண்ணுடைய வீட்டுக்காரர் மகா குடிகாரன், அடிக்கிறவர், அந்த பெண்ணை கொடுமைப்படுத்துகிறவர், பயங்கரமா அடிப்பார், கொடுமைப்படுத்துவார். அப்ப இவரு அந்த அந்த சகோதரியோட வேலை செய்கிறார். அதனால இவர்கிட்ட வந்து அவங்க அழுது தன் வேதனைகளை புலம்பி சொல்லுவார்கள். அப்ப இவர் என்ன பண்ணுவார்னா, சரி நீங்க வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, என் மனைவி கிட்ட நீங்க பேசுங்க, அவ உங்களுக்கு ஆறுதலா இருப்பா. தவறான எண்ணங்கள் ஒன்றும் இல்லை, தப்பிதமான எண்ணங்கள் ஒன்றும் இல்லை, நல்ல எண்ணங்கள் தான். அவர் தன் வீட்டிற்கு அழைத்து வருவார். அங்கே அவர்கள் உணவு அருந்துவார்கள். அங்கே அவருடைய மனைவி இந்த சகோதரியோட உட்கார்ந்து அழகாய் பேசி அவர்களை ஆறுதல் படுத்துவார். வீட்டுக்கார் சொல்லிட்டாரு, அந்த அந்த பெண்ணை, அந்த சகோதரியை நீ ஆறுதல் படுத்து, ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் இப்படி குடிகாரர், இப்படி அடிக்கிறாரு, அவங்களுக்கு உடம்பெல்லாம் காயம் இருக்குன்றாங்க, நீ அதை பார்த்து அவங்கள ஆறுதல் படுத்து, அவங்களுக்கு மருந்து வேணா போடு. ஒரு நாள் அவர்களை அழைத்து வந்த பொழுது அவங்க மனைவிக்கு ஒரு கோபம். என்னன்னா, அவங்க நியாயமா கேட்குறாங்க. அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்து அந்த அம்மாவுடைய கதையை பற்றியே பேசிட்டு இருக்கிறது. அந்த அம்மாவை கொண்டு போய் ஆஃபீஸில் அந்த அம்மாவும் இவரும் மதியானம் லஞ்ச் முடிச்சுட்டு வேலைக்கு போனதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு வந்து எப்பொழுதும் அந்த 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 குடும்பம் அவ்வளோ கஷ்டப்படுது, இந்த குடும்பம் இவ்வளோ கஷ்டம், இதை பற்றியே தான் இவருக்கு எண்ணம். மனைவிக்கு கோவம் வந்துருச்சு. மனைவி சொல்லிச்சு, நான் ஒருத்தி இருக்கனே, நான் தானே உனக்கு சமைச்சு போடுறேன்,
நீ அவளை பற்றியே பேசிகிட்டு இருக்க. எப்போ பாரு காலைல எழுந்துச்சா அவளை பற்றி பேசுகிறேன், மதியானம் எழுந்துச்சா அவளை பற்றி பேசுகிறேன், சாயந்தரம் எழுந்துச்சா அவள் கஷ்டப்படுறா, அவள் வீட்டுக்காரர் இப்படி பண்ணிட்டான், அவன் இன்னைக்கு என்ன பண்ணான்னு தெரியுமா, அவன் அது பண்ணான்னு தெரியுமா, இந்த அம்மா சொல்கிறத அப்படியே எங்கள் வீட்டில் சொல்லுவார். மறைக்க மாட்டார். வெள்ளந்தியான எண்ணம். ஒரு நாள் அந்த அம்மா மதியானம் வந்திருக்கு, லஞ்சுக்கு வந்திருக்கு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த அம்மா கை கழுவிட்டு வந்து உட்காந்துருச்சு. இவர் போய் கை கழுவ போகிறார். கிச்சனில் அந்த அம்மா சொல்லுது, நான் சொல்கிறது உனக்கு காதில் எட்டலையா, இது இப்படியே போச்சுன்னா இது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதமாகி சண்டையாகி அங்கே 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த அம்மா கேட்குது. அதை கேட்டுட்டு இந்த அம்மா உடனே தான் பையை எடுத்துட்டு கதவை நோக்கி புறப்பட்டு போச்சு. இவர் வெளியில் வந்து பார்த்தா இந்த அம்மா பேக் எடுத்துட்டு அவங்க பாட்டு நடந்து போகிறாங்க. இவர் கூப்பிட்றாரு, நான் கொண்டு போய் விட்டுறேம்மா வாமா அப்படின்றார். உடனே அந்த அம்மா சொல்லுது, நில்லு, நீ நல்லவன் நினைச்ச, உனக்குள்ளே ஒரு பிசாசு இருக்கான். நீ நல்லவன் தான், ஆனால் உனக்குள்ளே ஒரு ஒரு எண்ணம் இருக்கு பாரு, ஒரு சின்ன எண்ணம். உன் மனைவி இவ்வளோ சண்டை போடுற, ஏன் வீட்டுக்காரன் தான் சண்டை போடுறான் என்கிட்ட, அவன் நல்லவன் இல்லைந்தான், ஆனால் உனக்குள்ள நல்ல எண்ணங்களுக்கு நடுவில் தீய எண்ணங்கள் இருப்பது போல அவனுடைய எண்ணங்களுக்குள்ள நல்ல எண்ணங்கள் எங்கேயாவது கொஞ்சம் இருக்கும். தீயவன் தான், ஆனால் கொஞ்சமாவது நல்ல எண்ணம் இருக்கும். அதை நான் கண்டுபிடித்து அதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உன் வேலை மறந்து போயிடுச்சு. இதான் ரியாலிட்டி தான். நாம் கர்த்தரை அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நன்மை 80% தீமை 20% இருக்கும். அது ரேஷியோ மாறலாம், ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறலாம். கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத போது தீமை 80%, நன்மை 20%, கொஞ்சமாவது நன்மை இருக்கும் அவங்ககிட்ட. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு, உன் அநியாயங்கள் பாவங்கள் இவைகளை நான் மன்னித்து அவைகளை நான் நினைவு கூறுவதில்லை இனி. அப்படின்னா என்ன, முற்றிலுமாய் நன்மையாய் மாற்ற விரும்புகிறார். அப்ப இதுவரையிலும் இந்த பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா, இந்த அக்கிரமம் மன்னிக்கப்பட்டுச்சா, இது எனக்கு என்னாச்சு, இது எனக்கு ஏதாச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்ததை கர்த்தர் இன்றைக்கு சொல்றாரு, அதையெல்லாம் நான் மன்னித்து விட்டேன், நீ கவலைப்படாத, இனி அதை குறித்து நீ வருத்தப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இனி நன்மையை 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 உனக்குள்ள விளைய பண்ணுவேன். இந்த காலையில் ஒரு சின்ன ஜெபத்தை ஏறிடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீ விரும்புகிற நன்மை முளைத்தெழும்பட்டும். ஜெபிப்பீங்களா? கர்த்தர் பெரிய நன்மைகளை இன்றைக்கு செய்வார். ஆமென்.